இன்றைய வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர். அவர் உங்களுக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர். விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமானாக்குகிறவர். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக்குகிறவர். விசுவாசத்தை ஜெயத்தோடே முடிக்கிறவரும் அவர்தான். சீடர்களுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை துவங்க எண்ணி அவர் கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்து தண்ணீரை திராட்சரசமாக்கினார். இயேசு இதன் மூலமாக அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:11 நாங்கள் இதை வாசிக்கலாம். ஒவ்வொரு முறை இயேசு வியாதியஸ்தரை குணமாக்கும் போதும், பிசாசுகளை துரத்தும் போதும், மரித்தோரை எழுப்பும் போதும் அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபோது அவர்கள் விசுவாசம் உறுதிப்பட்டு பூரணப்பட்டது. அந்த விசுவாசத்தால் அவர்களும் அற்புதங்களை செய்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை வைராக்கியமாய் அறிவித்தார்கள். விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களானார்கள். நாங்களும் இன்று ரட்சிப்பில் கர்த்தர் எங்களோடு துவங்கின விசுவாசத்தில் வளர்வர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வல்லமையாக பலன் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசத்தை செயல்முறைகளிலே நாங்கள் கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:12 வாசித்தது போல, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம். அவ்வனமாய் ஆண்டவர் வாழ எங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுவோமா? அல்லேலூயா.